நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகவே அமைய வாழ்த்துக்கள். எவன் ஒருவன் வாழ்வில் தைரியத்தை இழக்காமல் போராடுகிறானோ அவனே வாழ்வில் வெற்றி பெறுவான் என்னும் நல்ல சிந்தனையுடன் இன்றைய விடியலை வா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உடல் நலமே எல்லா நலங்களுக்கும் அடிப்படை. அந்த வகையில் யோகாசனமே உடலை சீராக வைத்துக் கொள்ள உதவுகிறது. இன்றைய விடியலை வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதிகாலை வேளையிலேயே இந்த பயிற்சி கொடுக்கப்படுவதற்கு காரணம், காலையில் எழுந்து காலக்கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு இந்த ஆசனத்தை செய்வோமேயானால், முடிந்த ஆசனங்களை, முடிந்த மூச்சு பயிற்சியை நாம் செய்வோமேயானால் அன்று முழுவதும் நாம் சுறுசுறுப்பாக நம் கடமைகளை செய்ய முடியும். எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் சரி, கூலி தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரியாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, அன்று முழுவதும் சுறுசுறுப்பாக இருந்தால் அந்த வேலைகளை எல்லாம் செம்மையாக செய்ய முடியும். அதிகப்படியாக சாதாரண மனிதன் செய்யக்கூடியதை விட அதிகமாக நாம் காரியங்களை செய்ய முடியும், மக்களை ஈர்க்க முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் அனுபவம், உண்மை. 84 லட்சம் ஆசனங்களை ஏன் வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். எல்லா உடம்பும் வளையும் தன்மை கிடையாது. ஆகவே தங்கள் உடலுக்கு ஏற்ற ஆசனங்களை அந்த 84 லட்சம் ஆசனங்களிலிருந்து பிடுங்கி எடுத்து பழகினால் நிச்சயமாக அவர்கள் நீண்ட நாள் வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும். அந்த நிலையில் இன்றைக்கு தங்கள் உடலை குறைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் நமது பயிற்சி சாலைக்கு வந்து பயிற்சி செய்தவர்கள் ஒரு 10-15 கிலோ எடையை குறைத்ததோடு மட்டுமல்லாமல் யோகாசன ஆசிரியர்களாக மாறியிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை சீடர்களே, நீங்கள் மெதுவாக எழுந்து அந்த ஆசனத்தை செய்யுங்கள். வீரபத்திர ஆசனம் என்பது இந்த ஆசனத்தை பெயர். வீரபத்திர ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது அடுத்த காலை தூக்கி செய்யுங்கள். மெதுவாக கவனிக்க வேண்டும். சில பேர் சற்று குண்டாக இருந்தால் ஆசனத்தை செய்ய முடியாது என்பதற்கு அல்ல, பிடிவாதமாக செய்வார்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் உடல் எடை குறைவதோடு ஆரோக்கியமாக வாழ முடியும். பெண்கள் ஒரு குழந்தை பெற்றுவிட்டாலே உடல் கனமாகி விடுகிறது. உடல் கனமாகிவிட்டால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆள்பட வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே பெண்கள் தங்கள் உடலை பெருக்கிக் கொள்ளக்கூடாது, சுருக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சியில் நிச்சயமாக ஆசனம்தான் அவர்களுக்கு மிகவும் கை கொடுக்கும். மிகவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் கவனிக்க வேண்டும். பாருங்கள். வீரபத்திர ஆசனம். கால் பலம் பெறும்.
பந்துக்கிண்ண முட்டு, கால் பந்துக்கிண்ண முட்டு பலம் பெறும். கை முன்னாலே நீட்டியிருப்பதனால் கை புஜபலம் ஏற்படும். தொடை சதை, இடுப்பு சதை, பட்டை சதை இவைகளெல்லாம் குறைப்பதற்கு இந்த ஆசனம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். கால் சற்று உயரட்டும். ஆரம்ப கட்டத்தில் கையை ஏதாவது சுவரில் பிடித்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். பிறகு கையை விட்டுவிட்டு இந்த ஆசனத்தை செய்யலாம். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த காலை செய்யுங்கள். ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆசனத்தை சற்று மூச்சை பிடித்து கொண்டுதான் செய்ய முடியும். போக போக சாதாரண மூச்சில் செய்ய வேண்டும். காலை சற்று விரைப்பாக வைத்துக் கொள்ளலாம், கையை சற்று விரைப்பாக வைத்துக் கொள்ளலாம். போக போக காலுடைய விரைப்புத்தன்மையை குறைத்துக் கொள்ளலாம். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, பெண்கள் இந்த ஆசனத்தை செய்தால் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையுள்ள அதிகப்படியான சதை இறுக்கமடைந்து உடல் எடையை குறைப்பதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். பெண்களுக்கு பெரும்பகுதியாக பட்டக்ஸில், புஜத்தில், தொடையில் சதை அதிகமாகிவிடும். அதை குறைப்பதற்கு நாம் என்ன முயற்சி செய்தாலும், ஏரோபிக்கெல்லாம் சென்றாலும் குறையாது. ஆனால் ஆசனம், இந்த வீரபத்திர ஆசனத்தை செய்வார்களே ஆனால் பட்டக்ஸ் சதை, தொடை சதை, கையிலே உள்ள சதைகள், இடுப்பிலே உள்ள சதைகள் இவைகளெல்லாம் குறைப்பதற்கு இந்த ஆசனம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை குண்டான ஆண்களும் பெண்களும் பழகி தங்கள் உடல் எடையை குறைத்து ஆரோக்கியத்தை பெருக்கி நெடுநாள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசன ஆண்டியப்பன். வணக்கம்.